அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் தான் கிச்சனில் போய் தேடி தேடி பார்த்ததுல ராகி மாவு கிடச்சிச்சு. அதை வச்சு ராகி புட்டு செஞ்சிடலான்னு தான் அன்றைக்கி ராகி புட்டு செஞ்சேன். நான் வந்து இட்லி சட்டியில் தான் வந்து புட்டு செஞ்சுருந்தேன். மாவில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு நம்ம பிணைஞ்சு பார்க்கும்போது அது ஒன்றாகணும், அதுக்கப்புறம் உடையணும், அந்த மாதிரி பதத்தில் வந்து செஞ்சேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா ஒன்றா அழகாக உதிரி உதிரியாக வருன்றதுக்காக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம மாவில் வந்து தண்ணி தெளிக்கும் போது லைட்டாக உப்பு போட்டுக்கணும். இது வந்து வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு வெளியிலேயே வந்து அந்த புட்டு வாசம் அடிக்க ஆரம்பிச்சிரும். மேக்ஸிமம் வந்து 5 மினிட்ஸில் வந்து எனக்கு வெந்துருச்சு. ஆனால் சூடாக இருக்கும்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வேகாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம நாட்டு சர்க்கரை தேங்காய் பூ போடும்போதே நெய் ஊற்றிருக்கணும். நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக நெய் ஊற்றி தேங்காய் பூ வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சு சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்டான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்.